சென்னை டு பெங்களூர் வெறும் 1 மணி நேரம் 13 நிமிஷத்துல. சென்னை டு ஹைதராபாதோ 2 மணி நேரம் 55 நிமிஷத்துல. நான் சொல்றது ஃப்ளைட்ல இல்லைங்க, ட்ரெயினில் போகிற அந்த டைமிங் தாங்க. அதுவும் அதிரடியாக ஹை ஸ்பீட் ரயில் நெட்வொர்க்கில். இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டது சமீபத்தில் நம்முடைய ரயில்வே மினிஸ்டர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள். இந்தியாவில் மிக அதிக வளர்ச்சி அடைகின்ற நகரங்களான சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் இதை மூன்றையும் ஒரு முக்கோண வடிவில் இணைக்கும் வகையில் பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் ஹை ஸ்பீட் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ண போகிறாங்க. அந்த டைமண்ட் ஹை ஸ்பீட் நெட்வொர்க்கில் தான் நான் சொன்ன மாதிரி சென்னை டு பெங்களூர் வெறும் 1 மணி நேரம் 13 நிமிஷத்தில். இந்த ஹை ஸ்பீட் ரயில் நெட்வொர்க்கில் சென்னை டு ஹைதராபாத் பார்த்திங்கன்னா வெறும் 2 மணி நேரம் பயணமாக தாங்க இருக்க போகுது. சவுத் இந்தியாவில் இந்த 3 பெருநகரத்திலும் பார்த்திங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரி மற்றும் தொழிற்சாலைகள்லாம் மிக பெரும் அளவில் வளர்ச்சி அடைந்ததுனால இந்த 3 நகரங்களையும் இணைக்கிறதன் மூலம் இந்தியா இன்னும் பெரிய அளவில் முன்னேற்றம் காணும். அதற்காகத்தான் இந்த ஹை ஸ்பீட் நெட்வொர்க் வெகு சீக்கிரம் வரப்போவதாக அவர் அனௌன்ஸ் பண்ணார். தென்னிந்தியாவில் இந்த மாதிரினா நார்த் சைடில் பார்த்திங்கன்னா மும்பை டு பூனா பார்த்திங்கன்னா வெறும் 48 நிமிஷத்தில் ரீச் ஆக முடியும்னு போட்டிருக்குது. இத்தனைக்கு பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே மலைப்பாங்கான பகுதியில் தான் அந்த ட்ராவல் டைம். ஆனால் ஹை ஸ்பீட் நெட்வொர்க் வரும்போது அது வெறும் 48 நிமிஷமாக அந்த ரயில் பயணம் இருக்க போகுது. தென்னிந்தியாவை பூனேவோடும் மகாராஷ்டிராவோடும் இணைக்கும் வகையில் பார்த்திங்கன்னா பூனே டு ஹைதராபாத் வெறும் 1 hour 55 minutes 1 மணி நேரம் 55 நிமிஷத்தில் ரயில் பயணமாக அது இருக்க போகின்றது. இதை தவிர நாட்டின் இதர பகுதிகளிலும் மெல்ல மெல்ல இந்த ஹை ஸ்பீட் ரயில்வே நெட்வொர்க் கிரியேட் பண்ணப்படுது. இந்த ஹை ஸ்பீட் ரயில்வே நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா புல்லட் ட்ரெயினா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா எங்கேயுமே அவருடைய ஸ்பீச்சில் ரயில்வே மினிஸ்டர் புல்லட் ட்ரெயின்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணலை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா மும்பையிலேருந்து அகமதாபாத்துக்கு புல்லட் ட்ரெயின் ஏறக்குறைய 70% ஒர்க்கு முடிஞ்சதுன்னு சொல்லலாம். 2027 சுதந்திர தினத்துக்கு அன்றைக்கி இந்த புல்லட் ட்ரெயின் அகமதாபாத்திலிருந்து மும்பைக்கு ஓட துவங்கும் என்று நம்பப்படுகின்றது. சென்னை டு பெங்களூர் வெறும் 1 மணி நேரம் 13 நிமிஷத்தில் போகிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்களேன். டெய்லி நிறைய பேர் பெங்களூர் டு சென்னை, சென்னை டு பெங்களூர் ஆஃபீஸ் போகிற மாதிரி போயிட்டு வந்துடுவாங்க. காலையில் கிளம்புனாங்கன்னா 8 மணிக்கு கிளம்புனா கூட 9:15 பெங்களூர் அடையலாம். அதே போல் சாயங்காலம் கிளம்புனா 1.25 மணி நேரத்தில் அவங்க சென்னையில் அடையலாம். இப்படி ஒரு சிஸ்டம் வந்தால் உண்மையிலே சென்னை, பெங்களூர் ஒரு இரட்டை நகரமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. இந்த ஹை ஸ்பீட் ரயில் நெட்வொர்க் கூடிய அடுத்தடுத்த என்ன மூவ் இருக்குது, எப்போ அதுக்கான திட்டம் துவங்கப்படுது, அதை பற்றிய செய்திகள் எல்லாம் நம்ம உங்களுக்கு உடனுக்குடன் கொடுப்போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு பார்த்து பண்ணுறோம் சேனல், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவோடு உங்களுக்கு காண்கின்றேன். நன்றி, வணக்கம்.